ஸ்கூல் அனுப்புகிற பசங்களுக்கு லஞ்சை எப்படி யோசனை பண்ணி ஹெல்த்தியாக ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ஈவினிங் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸுமே அப்படி தான் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. நல்லா டேஸ்ட்டாக அதே நேரத்தில் நல்லா மொறுமொறுன்னு இருக்க மாதிரி இந்த ஹெல்த்தியான வடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. பச்சை பயிரை முளைக்கட்டை வச்சு நம்ம செய்ய போகிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஈவினிங் செய்கிறதுக்கு நீங்கள் நைட்டே வந்து பச்சை பயிரை தண்ணியில் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சதுமே தண்ணியை வடிகட்டிட்டு இதே மாதிரி ஸ்டெயினரில் போட்டு மூடி போட்டு வச்சிங்கன்னா நம்ம ஈவினிங் செய்கிறதுக்கு நல்லா முளைச்சி வந்திருக்கும். நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்போது நம்ம மசாலா வடை செய்கிற மாதிரி தான் மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கணும். சோம்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, அதோட வந்து பெருங்காயம் போட்டு குறைன்னு அரைச்சிட்டு சேர்த்துட்டு வெங்காயம், மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் உப்பு தேவையான சேர்த்துட்டு நம்ம வடை தட்டி போட வேண்டியதான். குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால காரம் வந்து கொஞ்சம் மைல்டாகவே சேர்த்துக்கோங்க. இதிலே இயற்கையாகவே ஒரு இனிப்பு டேஸ்ட் வரும் நம்ம சாப்பிடும் போது. வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டோன்னா நம்ம தட்டத்துக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா எண்ணெயை காய வச்சு நம்ம மசாலா வடை பொரிக்கிற மாதிரி பொரித்து எடுத்துக்க வேண்டியதுதான். ஈவினிங் மட்டும் இல்லை, நீங்கள் யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் இந்த மாதிரி வடையை செஞ்சு கொடுக்கலாம். ஒரே மாதிரி பருப்பு வடை செய்யாமல் இந்த மாதிரி மசாலா வடை ஒரு நாள் பச்சை பயிரை ஊற வச்சு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இந்த வடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வேறு எந்த பருப்பில் வடை சுடுவீங்கன்னு சொல்லுங்கள்.